பல வருடங்களுக்கு முன்னர் குரங்குகளின் அரசன் ஒன்று காட்டில் வாழ்ந்து வந்தது. நிறைய குரங்குகள் அதன் பொறுப்பில் இருந்தன. ஒரு நாள் அந்த குரங்குகள் விறகு கட்டைகளை சேகரிக்க காட்டிற்கு சென்றன. கானு என்று ஒரு சோம்பேறி குரங்கு அந்த கூட்டத்தில் இருந்தது. அது எந்த ஒரு வேலையையும் செய்ய மிகவும் கஷ்டப்படும். அது இலையே இல்லாத ஒரு மரத்தை அங்கு கண்டது. நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி! இந்த மரம் காய்ந்து இறந்து விட்டது. விறகு கட்டைக்கு சரியான மரம் இதுதான். எதற்கு அவசரப்பட வேண்டும்? மற்றவர்கள் விறகுகளை சேகரிக்கும் வரை ஒரு குட்டி தூக்கம் தூங்கிவிட வேண்டும். திரும்ப செல்லும் பொழுது இந்த மரத்தில் இருந்து விறகு கட்டைகளை வெட்டி கொண்டு சென்று விட வேண்டியதுதான். குட்டி தூக்கத்திற்கு இதுதான் சரியான இடம். இப்படி யோசித்த பின் அந்த மரத்தின் மீது சாய்ந்து கொண்டு சத்தமாக குரட்டை விட்டு உறக்கத்தில் ஆழ்ந்தது. சிறிது நேரம் கழித்து மற்ற அனைத்து குரங்குகளும் தங்களது விறகு கட்டைகளை சேகரித்துக் கொண்டு காட்டிற்கு திரும்பின. போகும் வழியில் அவைகள் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் கானு குரங்கை கண்டன. பார்த்தாயா எவ்வளவு சந்தோஷமாக தூங்குகிறான் என்று? இவனை பார்த்தாயா? ஒரு விறகு கட்டையை கூட இவன் சேகரிக்கவில்லை. அந்த குரங்குகள் கானுவை எழுப்புவதற்காக காலால் உதைத்தன. ஹே கானு, எழுந்திரு எழுந்திரு, நம் அரசரிடம் திரும்பி செல்லும் நேரம் வந்துவிட்டது. அந்த சோம்பேறி குரங்கு கானு விழித்துக் கொண்டு கண்களை தேய்த்தது. அதன் தூக்கம் சரியாக கலையாத நிலையில் அது அந்த மரத்தின் மீது ஏறி கிளைகளை உடைக்க ஆரம்பித்தது. அந்த மரம் விறகு கட்டைகளுக்கு உதவாத பச்சை மரம் என்பதை அதனால் உணர முடியவில்லை. அது உறங்கிக் கொண்டே கிளைகளை உடைத்ததால் அதன் கண்ணில் ஒரு மரக்கிளை குத்திக் கொண்டது. ஏய் கானு, பார்த்து செயல்படு, ஒன்றும் ஆபத்தில்லையே. என் கண்ணில் மரக்கட்டை குத்திக் கொண்டது. பரவாயில்லை, நான் சமாளித்துக் கொள்கிறேன். கானு தனது ஒரு கண்ணை கையால் பிடித்துக் கொண்டு தனது பச்சை மரங்களை சேகரித்து முடித்தது. பின்னர் அது தனது அரசனிடம் அவற்றை ஒப்படைக்க கொண்டு சென்றது. கானுதான் கடைசி என்பதால் தனது கட்டைகளை மற்ற கட்டுகளின் மீது கானு போட்டது. பக்கத்து காட்டின் அரசனான ஒரு குரங்கு பக்கத்து காட்டில் நாளை நடக்கவிருக்கும் தங்களது மத விழாவிற்காக அனைத்து குரங்குகளையும் அழைத்திருந்தது. பக்கத்து காட்டின் அரசன் உங்கள் அனைவரையும் ஒரு மத விழாவிற்கு அழைக்கிறார். குரங்குகளுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. இது உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். நாளை காலை உங்கள் சிற்றுண்டியை விரைவாக முடிக்க வேண்டியிருக்கும். பின்னர் மதப்பணிக்காக காட்டிற்கு செல்லுங்கள்.
நீங்கள் வரும்போது எனக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையையும் கொண்டு வாருங்கள். ஆமாம் எங்கள் மகாராஜா. நான் உங்கள் அனைவரையும் ஒழுங்கான முறையில் வளர்த்திருக்கிறேன். எனது பெயரையும் நமது காட்டின் பெயரையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். ஆமாம் எங்கள் கடவுளே. மறுநாள் காலை குரங்குகள் சீக்கிரமே எழுந்து கொண்டன. அவைகள் சென்று தங்களது சமையல்கார பெண்மணியை எழுப்பின. அவைகள் தங்களுக்கான காலை சிற்றுண்டியை தயார் செய்யுமாறு கூறின. அந்த குரங்கு விறகு கிடங்கிற்கு இருட்டில் சென்றது. அது மேலே இருந்த காணுவின் பச்சை மர கட்டுகளை எடுத்தது. அதை உள்ளே கொண்டு வந்து நெருப்பூட்ட முயற்சி செய்தது. அது ஊதி ஊதி எவ்வளவு முயற்சி செய்தும் கட்டையில் நெருப்பு எரியவில்லை. கட்டைகள் பச்சையாகவும் ஈரமாகவும் இருந்தன. சூரியன் உதயமான பின்னரும் உணவு தயாரிக்க நெருப்பு தயாராகவில்லை. காட்டிற்கு செல்வதற்கு நேரமாகிவிட்டது, சீக்கிரம். அதனால் குரங்குகள் தங்களது அரசனிடம் சென்றன. நீங்கள் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கிறீர்கள்? ஏன் இன்னும் காட்டிற்கு செல்லவில்லை? எதுக்கும் உதவாத சோம்பேறி காணு நாங்கள் அனைவரும் வேலை செய்யும் பொழுது உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் தூக்க கலக்கத்தில் மரத்தின் மீது ஏறி விறகுகளுக்கு பதில் பச்சை மரத்தை சேகரித்திருக்கிறான். மிகவும் கஷ்டமாக உள்ளது. சோம்பேறி காணு, நாங்கள் அனைவரும் வேலை செய்யும் போது வேலை செய்யாமல் தூங்கிக் கொண்டிருந்து விட்டு காய்ந்த விறகுகளுக்கு பதில் பச்சை விறகுகளை பறித்து விட்டான். அப்படி பறித்த விறகுகளை மற்ற விறகுகளோடு வைத்து விட்டான். சோம்பேறியாய் இருக்கும் ஒரு முட்டாள் எப்போதும் மற்றவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவான். யார் ஒருவர் தன் வேலையை தள்ளி வைக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது.